especially female health வந்து டெக்னாலஜியோட ஆட் பண்ணி ஒரு entrepreneurship or any tech starter, it's called FemTech. Because as a clinica, hospitals are நிறைய பேர் women healthல பண்ணிட்டு இருக்காங்க. But when you add technology to it, the power and the sustainability and the scale is very different. So that's what is FemTech entrepreneur. Technologies and AI product manager and all that. I understood technology and I understood this problem. I think it just came together. நான் ரெண்டுமே ஒன்றா வந்துச்சு and then that's how this healthcare startup started. டாக்டர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இட்ஸ் a lot of risk involved. நீங்கள் சும்மா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை ட்ரை பண்ண முடியாது because it involves a lot of lives. 1.5-2 years ஆச்சு for me to convince even a single doctor. பட் அந்த ஒரு கன்விக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா ஓகே திஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிறப்போ என்னோட பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டமே டாக்டர் கம்யூனிட்டி தான். ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டை ஒரு டாக்டர் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி பண்ணுறதோட ப்ளஸ் இட்ஸ் நாட் லைக் வி ஆர் ரீப்ளேசிங் டாக்டர்ஸ் அட் ஆல். டாக்டர்ஸே இல்லாமல் வெறும் டெக்னாலஜி வச்சு பண்ண முடியுமா இன்னும் இல்லை டாக்டர்ஸ் மட்டும் தனியாக பண்ண முடியுமா? எங்களோட டார்கெட் பீப்புளே பார்த்தீங்கன்னா வி கேட்டர் ஒன்லி டு ஒர்க்கிங் விமன். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டீங்களான்னா அப்படி கிடையாது. வி ஃபோக்கஸ் ஆன் விமன் ஹூ ஆர் ஒர்க்கிங். வி கியூரேட் த என்டையர் ட்ரீட்மெண்ட், என்டையர் clinic hospital system itself is around working women. Everything is on their phone. With app, they know entirely about their treatment. Enniki varanum, enniki edha pananum. All that is available just on the app. நான் ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன்னா நான் டாக்டரை பார்க்க போகிறேங்கிற அந்த 1 ஹவருக்கு முன்னாடியே ஒரு பயம் மனசில் வரும். அதுக்கப்புறம் அந்த கிளினிக் ஹாஸ்பிட்டல் கீழே இறங்கினோடனே இந்த பயம் வந்து கொஞ்சம் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும். வெயிட்டிங் ஏரியாவில் இன்க்ரீஸ் ஆகும். தென் அந்த டாக்டர் ரூம் ஓப்பன் பண்ணும்போது அது 100% இருக்கும். அண்ட் தென் அந்த டாக்டர் இன்னும் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசினா அது ஜஸ்ட் பிரேக் டவுன். சமமான ஒரு மேடை தான். ஸோ ஐ திங்க் விமன் ஷுட் ஜஸ்ட் ஸ்டாப் திங்கிங் எனிதிங் லைக் விமன் ஆண்டர்ப்ரனர்னா நான் இதுதான் பண்ணணும் அப்படி கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெம்டெக் ஆண்டர்ப்ரனர் பத்மினி ஜானகி மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட டீட்டெயிலாக பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம். ஹலோ, வணக்கம் ஸ்வேதா. ஃபெம்டெக் ஆண்டர்ப்ரனர்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் பேசிக்காக உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படி போயிருக்கோம். ஃபெம்டெக் ஆண்டர்ப்ரனர்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்கிறீங்களா மேம்? எஸ்பெஷலி ஃபீமேல் ஹெல்த்தை வந்து டெக்னாலஜியோட ஆட் பண்ணி ஒரு entrepreneurship or any tech starter, it's called FemTech. ஸோ அந்த ஹோல் சென்ஸ் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 years 7 years தான் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். பிகாஸ் ஆஸ் அ கிளினிக்கா ஹாஸ்பிட்டல்ஸாக நிறைய பேர் விமன் ஹெல்த்தில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வென் யூ ஆட் டெக்னாலஜி டு இட், த பவர் அண்ட் த சஸ்டைனபிலிட்டி அண்ட் த ஸ்கேல் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ தட்ஸ் வாட் இஸ் FemTech entrepreneur. ஓகே, பேசிக்காக நீங்கள் ஒரு டெக்னாலஜி சைட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. எப்படி உங்களுக்கு ஹெல்த் கேரை பற்றி அது கூட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எப்படி மேம் உங்களுக்கு வந்தது? ஐ திங்க் நான் வந்து ஒரு டெக்னாலஜிஸ்டாக ஒரு 10 வருஷம் இருந்திருக்கேன். அண்ட் ஐ எம் அ மதர் for 10 years as well, and I really think women health is under spoken, or I think we are under serving the whole segment அப்படிங்கிறது என்னோட opinion on an umbrella of healthcare liye. So I felt of course as a technologist and AI product manager and all that, I understood technology and I understood this problem. I think it just came together. நான் ரெண்டுமே ஒன்றா வந்துச்சு and then that's how this healthcare startup started. ஓகே, நம்ம ஆண்டர்ப்ரனர் டாக்டர்ஸ் கூட சேர்ந்து பண்ணுறது வந்து மோஸ்ட்லி அந்த பேர் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி நம்ம டாக்டர்ஸ் கூட சேர்ந்து பண்ணுறீங்க அண்ட் எப்படி வந்து நம்ம லைஃப்க்கு வந்து நீங்கள் டாக்டர்ஸை வந்து எடுத்துகிட்டு வரீங்க வேறு ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லேருந்து எப்படி மேம் கொண்டு வரீங்க? ஐ திங்க் டாக்டர்ஸ் ஆர் டூ டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் நிறைய இருக்குது. அது கம்ப்ளீட்டாக பொய்ன்னு சொல்லிட முடியாது, கம்ப்ளீட்டாக உண்மைன்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் லைக் எனி அதர் இண்டஸ்ட்ரி ரைட். பட் டாக்டர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இட்ஸ் a lot of risk involved. நீங்கள் சும்மா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை ட்ரை பண்ண முடியாது பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் a lot of lives. ஸோ அவங்களோட பயம் ஆர் அவங்க பீயிங் நாட் வெரி ஷுர் அபவுட் trying any technology right immediately, maybe it has its own reasons கூட இருக்கலாம் ரைட். ஸோ இனிஷியலி அஃப்கோர்ஸ் எனக்குமே நிறைய பேக்ஸ்லாஷஸ் இருந்துச்சு. நான் போய் பேசும்போது நாட் மெனி பீப்புள் வேர் ஓகே டு லிசன் டு மீ ஆர் ஓகே டு டேக் திஸ் அப். நான்
நம்ம பண்ணலாம் அப்படின்னு இல்லை. இட் டுக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஒரு 1.5-2 years ஆச்சு ஃபார் மீ டு கன்வின்ஸ் ஈவன் அ சிங்கிள் டாக்டர். பட் அந்த ஒரு கன்விக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா ஓகே திஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிறப்போ என்னோட பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டமே டாக்டர் கம்யூனிட்டி தான். ஸோ ஐ திங்க் இட் ஜஸ்ட் டேக்ஸ் டைம். யூ நீட் லிட்டில் பிட் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் அண்ட் ஐ திங்க் இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ். இன்னொரு கொஸ்டின் வந்து நீங்கள் எப்படி டாக்டர்ஸ் எங்கே ஹையர் பண்ணுறீங்க ஃப்ரம் அதர் பிளேசஸ் அப்படின்னு கேட்குறீங்க. ஐ திங்க் initially to hire them, we definitely told them why we are different from other hospitals and what we deliver to the patients. So initially வந்த டாக்டர்ஸ் அந்த மைண்ட் செட் இருக்கவங்க தான் வந்தாங்க. I want to give that choice of health, a choice of options to the patients. அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. It's not very difficult to hire them or find them at all. அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க who are more millennial focused, non-judgy gynecologists. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ then once you have like 5 people, 10 people and you have a senior gynecologist, then it's just an ecosystem. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வருவாங்க, அவங்க போய் இன்ஃபார்ம் பண்ணி ஒருத்தர் வருவாங்க. ஸோ then it become very easy. அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது? டெக்னாலஜி ப்ளஸ் ஹெல்த் கேர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகுது, பியூட்டிஃபுல்லாக ஒர்க்கும் ஆகும். ஏன்னா ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டை ஒரு டாக்டர் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி பண்ணுறதோட ப்ளஸ் இட்ஸ் நாட் லைக் வி ஆர் ரீப்ளேசிங் டாக்டர்ஸ் அட் ஆல். டாக்டர்ஸே இல்லாமல் வெறும் டெக்னாலஜி வச்சு பண்ண முடியுமா? நோ. இல்லை டாக்டர்ஸ் மட்டும் தனியாக பண்ண முடியுமா? யா, பட் வை நாட் டெக்னாலஜி? ஸோ ஐ திங்க் த அடிஷன் ஆஃப் டாக்டர்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி has been working really well for us and for a lot of health tech companies. The power of data, the power of AI, the power of outcomes, and I think it's just brilliant, and we have a lot to look forward in the next 10 or 20 years. நம்ம இன்னைக்கு படுற நிறைய கஷ்டம், like what we do with a lot of difficulties is going to be super easy in just few years with the power of technology. இந்த டெக்னாலஜி மூலமா வந்து நீங்கள் எப்படி போய் ரீச் பண்ணுறீங்க மக்களை? இது மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், உங்கள் கம்பெனிஸில் உங்கள் இருக்க உமனுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி ரீச் பண்ணுறீங்க அவங்களுக்கு? ஸோ எங்களோட டார்கெட் பீப்புளே பார்த்தீங்கன்னா we cater only to working women. Our focus is of course இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டிங்களான்னா அப்படி கிடையாது. பட் we focus on women who are working. We've curated the entire treatment, the entire clinic hospital system itself is around working women who are working from home. And even in our waiting area we have Wi-Fi and we have stands for people to work there while they wait for the doctor, and we don't have a lot of waiting time to see the doctor. உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக வந்துட்டிங்கன்னா நீங்கள் இமீடியட் டாக்டர் பார்த்துட்டு போயிடலாம். இட்ஸ் நாட் லைக் முன்னாடி வந்த பேஷண்ட் வந்து ஓவர்லேப் ஆச்சு ஸோ யூ ஹேவ் டு வெயிட். அந்த கான்செப்ட்ஸ் கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஆன் தேர் ஃபோன். வித் ஆப் they know entirely about their treatment. என்னைக்கு வரணும், என்னைக்கு எதை பண்ணணும், all that is available just on the app. The entire treatment is on the app. ரிமைண்டர்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் ஆன் வாட்ஸ்அப். நம்ம எதுவுமே கையில் கேரி பண்ணது எதுவுமே நீங்கள் வந்து ஃபைல் தூக்கிட்டு வரணும் எதுவுமே கிடையாது. லைக் யூ கேன் ஜஸ்ட் பி ஆன் த வே, கம் சி த டாக்டர் இஃப் யூ வாண்ட் டு. நீங்கள் மல்டிபிள் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறீங்க, கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி யூ டோன்ட் ஹேவ் டு பே. ஸோ ஐ திங்க் வி ஹவ் tailor made this whole thing just for working women. And we focus on corporate companies. We reach out to companies and then become their women health partners. And for master health checkup we curate only for women health, and we do a lot of awareness program on HPV vaccines and other women health issues, PCOD and all that together. So that's how we reach women, and through LinkedIn and all that, and it works beautifully well for us. ரீச் எப்படி இருக்குது? இதோட ரீச் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 years 3 years இருக்குது, 21ல் ஸ்டார்ட் பண்ணிங்க ஐ திங்க். ஸோ இதோட ரீச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா we made it so easy for them. இவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயம் கொடுக்கும்போது why people would choose something very difficult, something very traditional. So we made it, we in fact have sessions called Undoctor, where the doctors will sit with you like in a group, like நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுவோம்ல அந்த மாதிரி. Every Saturday we have an Undoctor session with one doctor where you can actually ask all sort of taboo questions, questions that you think you cannot ask the doctor, all that in that group. And it's a very safe space for women to open up and then talk. So எங்களோட reach has been good. Every time there are like new women coming and then having a conversation with us,
ஸோ இட்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்டட், இட்ஸ் மோர் ஆஃப் வி ஆர் ஃபார்மிங் அ கம்யூனிட்டி, லெஸ் ஆஃப் ஆக்சுவலி கிரியேட்டிங் அ ஹாஸ்பிட்டல். எனக்கு கேட்கும்போது ரொம்ப நியூவாக இருக்குது. ஏன்னா நான் என்னோட ஓன் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஒரு டாக்டர் கிட்ட போய் பேசினா என்ன ஜட்ஜ் பண்ணுறவங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் எனக்குள்ள இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறது வந்து ஒரு அமேசிங்கான ஐடியா. இந்த ஐடியா நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. ஐ திங்க் நான் வந்து ஒரு பேஷண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து க்யூரேட் பண்ணது. நான் ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன்னா, நான் டாக்டரை பார்க்க போகிறேங்கிற அந்த 1 ஹவருக்கு முன்னாடியே ஒரு பயம் மனசில் வரும். அதுக்கப்புறம் அந்த கிளினிக் ஹாஸ்பிட்டல் கீழே இறங்கினோடனே இந்த பயம் வந்து கொஞ்சம் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும். வெயிட்டிங் ஏரியாவில் இன்க்ரீஸ் ஆகும். தென் அந்த டாக்டர் ரூம் ஓப்பன் பண்ணும்போது அது 100%ஆக இருக்கும். அண்ட் தென் அந்த டாக்டர் இன்னும் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசினா ஐ ஜஸ்ட் பிரேக் டவுன். ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டாக்டரை பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ பயம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும்? Why not? It's like, you know, I'm meeting a friend and then having a conversation and then discussing about our problem. I know my doctor will not judge me. ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சது தான் லைஃப். ஆக்சுவலி இது அமேசிங்கான விஷயம். அண்ட் நான் இவ்வளோ பேசிட்டு உங்களை பற்றி எங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மேம். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பண்ணுறேன்? I think நான் born and brought up in Chennai, studied in Ethraj, and technology is my background. Post my studies, ஃபஸ்ட் நான் டிசைனராக என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஐ லேர்ன் டெக்னாலஜி a little bit and then got into product management and technical product management. And then ஒரு இது எல்லாமே பேபாலில் ஆல்மோஸ்ட் 7-8 years. தென் ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி பேஸ்ட் in the US, அங்கே 1.5 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 years of working in technology. தென் டியூரிங் கோவிட் நான் ஒரு புக் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஐ டுக் அ கரியர் பிரேக். அண்ட் மிட்ஸ் அண்ட் மில்லினியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon. It's a best seller. So 1 year I took, and then I spoke to a lot of women about their problems, what they go through on an everyday basis. And I think அந்த புக் எழுதினது, அந்த புக்கை படித்த ஒருத்தரோட லைஃப் பயங்கரமாக சேஞ்ச் ஆகுதா இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் அதை எழுதினதுப்போ நான் பேசின விமன் ஹவ் சேஞ்ச்ட் மை மைண்ட் செட் ஆர் எனி திங் அரவுண்ட் தட் வெரி வெரி டிஃப்ரெண்ட்லி. ஒரு ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், ஒரு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹவு தட் சேஞ்சஸ் த விமன் அண்ட் ஹர் லைஃப் டோட்டலி அப்படிங்கிறது கேவ் மீ ஒரு யுரேக்கா மொமெண்ட் ஃபார் மீ டு ஸ்டார்ட் சம்திங் லைக் திஸ். அண்ட் ஐ திங்க் எவ்ரிதிங் கேம் ஃப்ரம் தெம் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் மோர் ஆஃப் அன் எக்ஸிக்யூட்டர். ஓகே, அமேசிங்கான ஜர்னி. அண்ட் வந்து ஃபிட்னஸ் அண்ட் வந்து உங்களை பார்க்கும்போதே வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு 25 26 இருக்குன்னு நினச்சேன். பட் எப்படி மேம் இவ்வளோ அழகாக வந்து உங்கள் பாடி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஃபிட்னஸ் எப்படி மேம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? ஓகே, ரைட். ஸோ ஐ திங்க் மோர் தென் லுக்ஸ், ரைட்? நம்ம வந்து 40 வயசில் 25 வயசு மாதிரி தெரியணும், இல்லை 30 வயசில் வந்து 20 வயசு மாதிரி தெரியணுங்கிறது கோலை தாண்டி I think our goal should be how we feel. I think we should feel young and we should feel நான் இன்னைக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் நானே பண்ணிடுவேன். I can just do that myself. I don't need to depend on anybody. When I say we don't have to depend on anybody, ஒரு மேன் வந்துட்டு 50 கிலோ வெயிட் தூக்குறாரு, என்னாலையும் தூக்க முடியும்னா அவங்க கிட்ட போய் ப்ரூவ் பண்ணுறது is not really the fitness or equality for that matter, right? It is about now as a woman, biologically I am designed in a certain way. So how can I keep myself happy mentally and physically? How can I focus on myself is what the basic question is. It's not about looks. Of course looks comes as a byproduct, looks comes as a added benefit, perks மாதிரி. பட் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது when it comes to fitness. So ஹார்ட்டு, லங்ஸு, லிவர் எல்லாத்த பற்றியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம பேசுகிறோம். ஆனால் மசில்ஸ் பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை. யூ ஹாவ் டு பில்ட் யுவர் மசில், யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் தட். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணும் பெண்கள் ஆஃப்டர் தேர் இந்த லேட் 20s. இட்ஸ் நாட் அ சாய்ஸ், இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். நான் சும்மா நடக்கிறேன், நான் சும்மா கார்டியோ பண்ணுறேன், நோ, இட் டசன்ட் ஒர்க் தட் வே. வெயிட் குறைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபிட்டாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், யூ ஷுட் பி டூயிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். Provided of course உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் பேசிட்டு is that suitable to you, but in general, right, if you are a healthy woman it should technically suit you. I think all of us should focus on building that muscle, because after point நம்மளோட மசில் மாஸ் வந்து லாஸ் ஆகிறது வந்து இஸ் அ ப்ராப்ளம். இட்ஸ் நாட் நான் ஒரு ட்ரிங்கை குடிச்சு அதை சரி பண்ணிடலாம், பர்டிகுலர் ட்ரிங்கை வந்து பாலில் கலந்து குடிச்சு ஐ கேன் பில்ட் மை போன்ஸ். நோ, இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஒரு கால்சியம் டேப்லெட் போட்டு இஃப் தட் வாஸ் வெரி ஈஸி தென் இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ ஐ திங்க் நீங்கள் எவ்வளோ பணம் இருந்ததுனாலும், நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தீங்கனாலும் உங்களால் வாங்க முடியாததுன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபிட்னஸ் நம்பர் 1. ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஜஸ்ட் லைக் நம்ம வந்து குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறது எப்படி ஒரு ரொட்டீனோ, இல்லை நம்ம வந்து சாப்பிட்றது எப்படி ஒரு ரொட்டீனோ, அது மாதிரி ஜிம்முக்கு போகிறதோ, இல்லை நீங்கள் வீட்லேயே உங்கள் ஓன் பாடி வெயிட் பண்ணுறது,
நிறைய கான்செப்ட்ஸ் இப்போ வந்திருக்கு. பிலாட்டிஸாக இருக்கணும், நிறைய கான்செப்ட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கேட்டுட்டு, ஏன்னா நான் லாட் ஆஃப் டைம்ஸ் நம்ம எடுத்து ஏதோ ஒன்றத்தை பண்ணுறது இஸ் ஆல்சோ வெரி ரிஸ்கி. ஒரு ப்ரொஃபஷனலை கேட்டு இதுக்கெல்லாம் செலவாகுமானா ஆகும் தான். பட் இதெல்லாம் ஒரு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்க 1 ஹவருக்கு 1000 வாங்குறாங்கன்னா வாங்குவாங்க தான். பிகாஸ் இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் லைக் நம்ம க்ளோத்ஸ் வாங்குற மாதிரி, ஜஸ்ட் லைக் நம்ம வி ஆர் இன்வெஸ்டிங் ஆன் அ நைஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி, இதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தட் யூ ஹாவ் டு டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப். There's no option to it. So I really, if there is one takeaway out of this entire interview, I think all of you just focus on your fitness as early as possible. Like in your 20s or in your 30s, just do it from a very early stage. It's very, very important because you need to prioritize yourself because nobody else will do it. கண்டிப்பாக நானுமே இவ்வளோ நாள் ஃபிட்னஸ்னால் அந்த பியூட்டி அந்த இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேசும்போது தான் எனக்கு ஓகே நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே, அது நானும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மாற்றுறதுக்கு அப்படிங்கிறது நானே சேஞ்ச் பண்ண அப்படின்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைமிங் மேம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு சின்ன கொஷின், இதை பார்த்துட்டு இருக்க பெண்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னா அவங்களுக்கு கொடுக்குற நீங்கள் அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஐ திங்க் டு ஸ்டார்ட் அ ஸ்டார்ட் அப் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான டைம். ஏன்னா இன்றைக்கி இன்டர்நெட் பெனிட்ரேஷனாக இருக்கட்டும், நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், ஸோ மெனி திங்ஸ். நீங்கள் ஒரு நல்ல பொருளை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பாக விற்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி இருக்குது. ஸோ ஐ திங்க் இஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் யுவர் திங், மென் அப்படிங்கிறத தாண்டி, பிகாஸ் இங்கே விமனுக்குன்னு எதுவும் எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட்டாக நடக்க போகிறது கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி சமமான ஒரு மேடை தான். ஸோ ஐ திங்க் விமன் ஷுட் ஜஸ்ட் ஸ்டாப் திங்கிங் எனி திங் லைக் விமன் ஆண்டர்பிரினர்னா நான் இதான் பண்ணணுமா, அப்படி கிடையாது. இங்கே இருக்கிற ப்ராப்ளம் எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி ஐ திங்க் யூ ஷுட் ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட். ஜஸ்ட் புட் யுவர் ஹெட் டவுன் அண்ட் தென் ஜஸ்ட் டூ அ லாட் ஆஃப் ரிசர்ச். இது மாதிரி வேறு யாராவது பண்ணுறாங்களா, அவங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி ஓடிட்டுருக்கு, இது மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் யாராவது பண்ணிட்டுருக்காங்களா, இல்லை இதுக்கு இங்கே மார்க்கெட் இருக்கா, இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் சம்திங். தென் யூ வில் கெட் அ கான்ஃபிடன்ஸ். ஓகே, நான் ஒரு 50,000 செலவு பண்ணேன், ஒரு 70,000 என்னால் எடுக்க முடிஞ்சது. தென் யூ பில்ட் அ கான்ஃபிடன்ஸ், தென் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், தென் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பில்ட் ஆகுறது, க்ரோ ஆகுறது இஸ் ஹெல்தியஸ்ட் வே டு ஸ்டார்ட் அப் எனி திங் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். ஓகே, சூப்பராக சொல்லி முடிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைமிங். தேங்க்யூ வெரி மச்.